அவருடைய முதல் அறிக்கை எடுத்து பார்த்தா கொஞ்சம் அதிகப்படியாக சில வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டு நலனையே நீங்கள் போய் அடமானம் வச்சிட்டீங்க, அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் அதில் ஒன்றுமே இல்லை. இந்த கூட்டணி மக்கள் விரோத கூட்டணி, மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள்னு தாராளமாக சொல்லலாம். அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. எந்த தமிழ்நாட்டு நலனை போய் அவர் அடகு வச்சாரு? சரி, நான் கேட்குறேன், நீங்கள் வலிமையான கூட்டணி உடையாமல் அப்படியே வச்சிருப்பீங்க, அதிமுக தனியாகவே நிற்கணுமா? அவங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? இருக்கட்டும் சார், அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? மக்கள் நிராகரிக்க போறா, தூக்கி போட போறா, தூக்கி தலையில வச்சுக்க போறா. பத்திரிகையாளர்களுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ என்ன கவலைன்னு நான் கேட்கிறேன். நாங்க வலிமையா அமைப்போம், நீ தனியா தான் நிக்கணும். இது ஜனநாயகமா? அவங்க சும்மா இருப்பாங்களா? இல்ல காய் வெட்டி கட்டிட்டு போவாங்களா? அவங்களும் எப்படியாவது முட்டி மோதான பார்ப்பாங்க. இது எவ்வளவு பெரிய இமேஜ் அடின்னு எடப்பாடிக்கு தெரியாம போய் விழுந்தார். விரும்பி போகல, அவர் மறுக்க முடியல கடைசி வரைக்கும். கடைசியா அவர் நமக்கு கிடைச்ச தகவல் இப்ப அறிவிக்க வேண்டாம்னு சொன்னாரு. அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இருக்கு. தேர்தல் வேலைகள் கிடைக்கல, தேர்தல் வேலைகளை தொடங்குறது வேற, அதுதான் விஷயம். ஏன்னா தேர்தல் வேலைகளை தொடங்குறது கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாடி திமுக அதிமுக 2 பேருமே தொடங்கிட்டாங்க. திமுக ஆட்சி பொறுப்புல பணபலத்துல நல்லா இருக்கனால ஜிலு ஜிலு ஜிலுன்னு பூத் லெவல் கமிட்டி எல்லாம் மீட்டிங் எத்தனையோ போட்டாங்க. அவங்க அதை செய்யறத பார்த்து அதிமுகவும் நீங்க பாத்தீங்கன்னா தொகுதி பொறுப்பாளர்கள் அசம்பிளி வாரியா போட்டாங்க. எதுக்கு? வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறது, பூத் கமிட்டி அமைக்கிறதுன்னு இப்படிதான் பல முன்னாள் அமைச்சர்களை ஒரு மண்டலத்துக்கும் போட்டு ஒருத்தருக்கு தனித்தனியா மாவட்டங்களை பிரிச்சு கொடுத்தாங்க. அவங்களும் தேர்தல் வேலையை பார்க்கறதுங்கிறது வேற, எலெக்ஷன் மூடு, எலெக்ஷன் ஃபீவருங்கிறது வேற. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபீவர் இன்னும் தொடங்கல. பிஜேபியினுடைய இந்த அழிச்சாட்டியம் கலந்த அவசரம் இருக்கு பாருங்க, இதனாலதான் ஃபீவர்ங்கிற வார்த்தை நீங்களாம் கேட்கக்கூடிய சூழல் வந்துச்சு. ஏன்னா எந்த புத்தியுள்ள கட்சியும் புத்தியுள்ள தலைவரும் 10 மாசம் முன்னாடி கூட்டணி அறிவிக்க மாட்டாங்க.